கடந்த ஏப்ரல் 24 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சார். உடனே எல்லா எதிர்கட்சிகள் உட்பட ஆளுங்கட்சியுடைய கூட்டணி கட்சிகள் உட்பட எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அதை ஏன் கலைஞர் பேரில் நீங்கள் கொண்டு வரக்கூடாது, எல்லா தலைவர்களுக்குமே இங்கே பல்கலைக்கழகம் இருக்கும்போது கலைஞர் அவர்களுக்கும் ஒரு பல்கலைக்கழகம் வரணும் அப்படின்னு சொல்லி பேசினதுனால அன்னைக்கே அந்த கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கடந்த ஏப்ரல் 24 அறிவிச்சார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்பவனுக்கு மே 2 ஒரு மசோதாவை முதலமைச்சர் அனுப்பி வச்சிடறாரு. ஆனால் 40 நாட்கள் ஆகியும் கூட இதுவரைக்கும் ஆளுநர் ரவி அவர்கள் கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்கலாம் அப்படின்ற ஒப்புதலை கொடுக்காம இருந்திருக்கிறார். இந்த உண்மையை நேற்றைக்கு தஞ்சாவூர்ல முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியிலே போட்டு உடைச்சிட்டார். ஏற்கனவே சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கு அதிகமான பணத்தை நாம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற உண்மையை முதலமைச்சர் உடைச்ச மாதிரியே இங்கே ராஜ்பவன்ல உட்கார்ந்துகிட்டு எந்த வேலையுமே செய்யாம கலைஞர் பல்கலைக்கழகத்துக்கு இவர் ஒப்புதல் கொடுக்காமையே நிலுவையில் வச்சுட்டு இருப்பதையும் உச்சநீதிமன்றத்தை இவர் மீறி இருப்பதையும் இவருக்கு தக்க பாடத்தை நான் புகட்ட போறேன் அப்படின்றதையுமே போட்டு உடைச்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம். கடந்த மே 2 அன்று அனுப்பிச்சு வச்சோம். 40 நாளுக்கு மேல ஆச்சு, இன்னும் அனுமதி தரல. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாறி இருப்பார் நினைச்சோம். அவர் இன்னும் மாறல. கலைஞர் பல்கலைக்கழக மசோதா தொடர்பா பல முறை நாம நினைவூட்டணும். நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரையும் ஆளுநரை போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லி, ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் தர இன்னும் இழுத்தடித்து இருக்கிறார். இன்னும் நேரம் கொடுக்கல. தெரியும் நேரம் கொடுத்தா இதை கேட்பாங்கன்னு, அதுக்கு பயந்துட்டு சந்திக்க மறுக்கிறார். ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளுநருக்கு இதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்கும்? சரி, இப்படி இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒப்புதல் கொடுக்காத அளவுக்கு ராஜ்பவன்ல அப்படி ரவி அவர்கள் என்ன வேலை பார்த்தாரு? அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் தான் துணைவேந்தராக இருக்கக்கூடியவர் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும். அவரே சந்திக்கிறேன்னு சொன்ன பிறகும் கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்காத அளவுக்கு அப்படி என்னங்க பெரிய வேலையை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த முழு பட்டியலை எடுத்தங்க. அதாவது மே 2 அந்த மசோதா அனுப்பப்படுதா, மே 3 பார்த்தீங்க அப்படின்னா சைவ சித்தாந்த மாநாடு அப்படின்னு சொல்லி SRM காலேஜில் போய் இவர் கலந்து கொள்கிறாரு. அப்போ தான் அங்கே தான் மதுரை ஆதீனம் ஒரு கலவர பிளான் போட்டாங்கல்ல, அதே மாநாடு தான். மே 4 ராஜ்பவனில் குப்பையை பொறுக்கி இருக்கிறாரு. அதே மே 4 பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு பயணமாக இருக்கிறாரு. மே 5 கன்னியாகுமரியில் சமய மாநாடு அப்படின்ற மாநாட்டில் இவர் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். மே 11 கோயம்புத்தூரில் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணியிருக்கிறாரு. மே 12 ராஜ்பவனில் அன்னையர் தினம் கொண்டாட்டம் பண்ணியிருக்கிறாரு. மே 18 தஞ்சாவூரில் ஆன்மீக விழா. மே 20 இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளோட சந்திச்சு பேசியிருக்கிறாரு. மே 22 சிவகங்கையில் மக்கள் எதிர்ப்பை மீறி புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கிளம்பியிருக்கிறாரு. மே 23 சிவகங்கையில் கோசாலா நிகழ்ச்சியிலும் கண்டதேவி தேர் இழுப்பக்கூடிய நிகழ்ச்சியிலும் அவர் போய் கலந்துகிட்டு இருக்காரு. மே 28 சாவர்கருடைய பிறந்த நாளுக்கு போட்டோவுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்கிறாரு. மே 29 ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணியிருக்கிறாரு. மே 30 திருச்சி குணசீலம் வெங்கடாஜலபதி கோயிலில் இருக்கக்கூடிய பிரகார மண்டபத்தோடைய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு போயிருக்கிறாரு. மே 31 பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் கோயிலில் போய் வழிபாடு பண்ணியிருக்கிறாரு. ஜூன் 1 சிந்தூர் நடவடிக்கையை பாராட்டி சென்னையில் நடந்த ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாரு. ஜூன் 2 தெலுங்கானா உருவான அந்த தினத்தில் மாநிலங்களுக்கு எதிரான ஒரு பேச்சை அவர் பேசினார், நிகழ்ச்சியை நடத்தினார். ஜூன் 7 பார்த்தீங்கன்னா ராஜ்பவனில் மரம் நடும் பணியையும் அதே போல் உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்ச்சியுமே அவர் நடத்தியிருக்கிறாரு. ஜூன் 9 பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் கோயிலில் வழிபாடு பண்றாரு. அதே ஜூன் 9 திருவள்ளுவருடைய பிறந்த நாள் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்கிறாரு. ஜூன் 15 எண்ணி துணுகு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்கிறாரு. ராஜ்பவன்ல கம்பர் வனம் அப்படின்ற ஒரு பூங்காவை திறந்து வச்சிருக்கிறாரு. குடியரசுத் தலைவரும் நேரில் போய் சந்திச்சிருக்கிறாரு. அப்போ இதுதாங்க 40 நாட்களாக ரவி அவர்கள் பண்ண வேலை. இதில் தமிழ்நாடு அரசுக்காக நீ என்ன வேலை பார்த்த? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மாதம் அந்த 40 நாளில் ஒரு மாதத்தில் 3.5 லட்ச ரூபா சம்பளம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த 3.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு தமிழ்நாடு அரசுக்காக செய்த ஒரு வேலையை சொல்ல முடியுமா? 2 மசோதாவுக்கு மட்டும் ஒப்புதல் கொடுத்துருக்குறீங்க. மற்ற எந்த மசோதாவுக்குமே ஏன் ஒப்புதல் கொடுக்கவே இல்லை? உயர்கல்வித்துறை அமைச்சரே உங்களை சந்திக்கணும்னு விரும்பியும் கூட நீங்கள் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காத அளவுக்கு முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்று கூட இல்லை. எல்லாமே கோயில் நிகழ்ச்சியும் சாதி கலவரத்தை
ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியுமாவே இருக்கு. அப்ப சம்பளம் வாங்குற முதலாளியை சந்திக்க மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு 40 நாள் நீங்க தாண்டிட்டீங்கன்றதுக்காக கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு உச்சநீதிமன்றத்தில் நாங்க மறுபடியும் போனோமா, மறுபடியும் லட்சக்கணக்கில் ஃபீஸை கட்டி வக்கீல வச்சு வாதாடணுமா? நீங்க ஆளுநரா வந்ததுக்காக தமிழ்நாடு அரசுக்கு இதான் வேலையாவே நாங்க வச்சிருக்கணுமா? அப்ப எதற்காக ஒரு புதிய பல்கலைக்கழகம் உருவாத நீங்க தடுக்கிறீங்க? ஏன் அப்படின்னா கலைஞர் அப்படின்ற பேர்ல உருவாயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சினால தான் இந்த ஆளுநர் ரவி அவர்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ரவிக்கும் கலைஞருக்கும் எது தனிப்பட்ட பகை இருக்கா? இல்ல, ஆரியர்களை அவர் ஓட விட்டார் என்ற ஒற்றை அஜெண்டாவுக்காக தான் கலைஞர் அவர்கள் பேர்ல பல்கலைக்கழகம் உருவாகிவிடக் கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பை இந்த ஆளுநர் ரவி கட்டுறாரு. சரி, இப்ப எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கலாம், என்னங்க ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போய் அரசியல் கட்சி தலைவரோட பேரை வைக்கலாமா? எல்லா இடத்துலையும் கலைஞர் கலைஞர்னே வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லோருமே கேட்கலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருந்த அத்தனை பேருக்குமே அவங்க பேர்லேயே பல்கலைக்கழகம் இருக்கு. கலைஞருக்கு மட்டும்தான் கிடையாது. மற்ற தலைவர்களுக்குமே தமிழ்நாட்டில் அவங்க பேர்ல பல்கலைக்கழகம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். அப்புறம் ரவி அவர்களுக்கு இது பிடிக்கலையா? அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லையா? அல்லது பிஜேபியோட கொள்கை என்பது தலைவர்களுடைய பேரை பல்கலைக்கழகத்துக்கு வைக்கக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைங்க. இந்த ரவியை இவரை சேர்ந்த ஆளுநரை வச்சும், இவரை சேர்ந்த மோடியை வச்சு, இவரை சேர்ந்த பிஜேபி வச்சுமே நம்ம அம்பலப்படுத்தலாம். ஜூலை 8, 2016 பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் ஆக்ராவில் வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் இருக்கு. இதுல புதுசாக ஒரு கல்லூரியை துவங்குறாங்க, தீன தயாள் உபாத்யாய் கல்லூரி அப்படின்ற கல்லூரி. இந்த கல்லூரியை திறந்து வச்சது யார் தெரியுமா? அப்போது உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநராக இருந்த ராம் நாயக் என்பவர் தான். அப்போ இங்கே தீன் தயாள் அப்படின்ற பாஜக தலைவர் பெயருடைய ஒரு கல்லூரியை ஆளுநரே திறந்து வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, 17/3/2025 தெலுங்கானாவில் பொட்டி ஸ்ரீராமுலு பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் இருந்துச்சு. இந்த பல்கலைக்கழகத்தை காங்கிரஸ் அரசு எப்படி மாத்துறாங்க அப்படின்னா சூரவானம் பிரதாப் ரெட்டி அப்படின்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் பெயரை வச்சு அதை அப்படியே மாத்துறாங்க. இப்படி பல்கலைக்கழகத்துடைய பெயரை மாத்திருக்கிறாங்க. இது அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு மாசத்துக்குள்ளேயே, அதாவது 12/4/2025 பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கவர்னர் ஒப்புதல் கொடுத்து இப்ப அந்த கல்லூரியுடைய பெயரே மாறிடுச்சு. அது மட்டுமல்ல, செப்டம்பர் 2025 உத்தரப்பிரதேசத்துல ராஜா மகேந்திர பிரதாப் சிங் மாநில பல்கலைக்கழகத்துக்கு மோடி அடிக்கலை நாட்டி இருக்கிறார். இது மட்டுமா, ஜனவரி 2025 பாத்தீங்க அப்படின்னா சாவர்கர் பெயர்ல 140 கோடி ரூபாய் செலவுல டெல்லியில ஒரு கல்லூரியை மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்கிறாரு. இந்த கல்லூரிக்கு வந்து அப்பவே கடுமையான எதிர்ப்பை வந்து ஸ்டூடெண்ட் யூனியன் வந்து கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா அதே சாவர்கர் பேரை வைக்கிறீங்க, மன்மோகன் சிங் தான் இங்கே ஐஐடி ஐஏஎம்லாம் உருவாவதற்கு அதிகமான கல்லூரிகளை அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு, அவர் பேரை கூட வைங்க, சாவர்கர் பேரை வைக்காதீங்க அப்படி சொல்லியும் கூட சாவர்கர் பேரில் தான் டெல்லியில் ஒரு பல்கலைக்கழகத்தை மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாரு. இது மட்டுமல்ல, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலேயே அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயரில் பல்கலைக்கழகங்கள் என்பது பெயர் மாற்றப்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2018 நார்த் மகாராஷ்டிரா யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம். இதை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா கவாயித்ரி பகினாபாய் சௌத்ரி பல்கலைக்கழகமாக மாத்திருக்கிறாங்க. அதுவே வந்துட்டு மத்திய பிரதேசம் நீங்க போனீங்கன்னா ஜனவரி 2022 சிந்த்வாரா யூனிவர்சிட்டி அப்படின்றத ராஜா சங்கர்சா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாத்திருக்கிறாங்க. அதே போல உத்தரப்பிரதேசம் போனீங்கன்னா மார்ச் 2019 அலகாபாத் ஸ்டேட் யூனிவர்சிட்டியை ராஜேந்திர சிங் யூனிவர்சிட்டியாக அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு மாற்றி இருக்கிறாங்க. இது மட்டுமா, சத்தீஸ்கருக்கு நீங்கள் போனீங்கன்னா செப்டம்பர் 2018 பிலாஸ்பூர் விஸ்வா வித்யாலயா அப்படின்ற பல்கலைக்கழகத்துடைய பேரை அடல் பிகாரி வாஜ்பாய் விஸ்வா வித்யாலயா அப்படின்னு சொல்லி மாற்றி இருக்கிறாங்க. அதுவே டிசம்பர் 2021 சிக்கிமுக்கு நீங்கள் போனீங்கன்னா சிக்கிம் யூனிவர்சிட்டியை காங் சென் ஜோங்கா யூனிவர்சிட்டி அப்படின்ற பேருக்கு இவங்க மாற்றிருக்கிறாங்க. இந்த இரண்டுமே பிஜேபி ஆட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் தான். இது பிஜேபியை தாண்டி 90களில் இருந்தே தலைவர்களுடைய பெயரை பல்கலைக்கழகத்துக்கு வைக்கக்கூடிய நடைமுறை இருந்துட்டு வருது. அதாவது மீரட் யூனிவர்சிட்டியை பார்த்தீங்கன்னா சரண் சிங் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. 2014 பூனே யூனிவர்சிட்டியை சாவித்ரிபாய் பூனே யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸை டாக்டர் NTR ஹெல்த் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கிறாங்க.
ஆந்திரா மட்டுமல்ல, மேற்கு வங்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா புர்பா மெடின்பூர் யூனிவர்சிட்டி, அதை வந்துட்டு மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. அதே போல் உத்தரகாண்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஹிமாலயா கர்வால் யூனிவர்சிட்டியை மகாராஜா அக்ராசன் ஹிமாலயன் கர்வால் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. ராஜஸ்தானில் 2014 செகாவத்தி யூனிவர்சிட்டியை பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா செகாவத்தி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. 2015 உத்தரப்பிரதேசத்தில் யூபி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியை ஏபிஜே அப்துல் கலாம் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. பஞ்சாப்ல பஞ்சாப் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியை ஐக்கிய குஜரால் பஞ்சாப் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலுமே அது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பு ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அல்ல மற்ற கட்சிகளுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, புகழ்பெற்ற தலைவர்களுடைய பெயர்களை பல்கலைக்கழகத்துக்கு சூட்டுவது என்பது காலம் காலமாக நடந்துட்டு வர்றதுதான். இப்போ ஒரு நீண்ட பட்டியலை வாசம் தெரியுமா? இந்த பட்டியலை பெயர் மாற்றம் செய்த போதும் கூட ஆளுநர் எந்த ஒரு தடை உத்தரவுமே போடாம கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. அதனால தான் இங்கே எல்லா பல்கலைக்கழகத்துடைய பெயரே மாறி இருக்கு. சாவர்கருக்கெல்லாம் பல்கலைக்கழகம் இருக்கும்போது மக்களுக்கு தொண்டாற்றிய மக்கள் இங்கே வந்துட்டு முதல்நிலை பட்டதாரிகளாக பல பேர் உருவானாங்க. நானே இன்ஜினியரிங் படித்தேன் அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் உடைய நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணதுனால தான் நான் இன்ஜினியரிங் படிக்க முடிஞ்சு. அப்படிப்பட்ட பல்வேறு சாதனைகளை பண்ண கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ரவி யாருங்க முட்டுக்கட்டை போட? அப்போ 40 நாள்லையுமே உருப்படியாக எந்த வேலையும் செய்யவே இல்லை. அது போக தலைவர் பெயரில் பல்கலைக்கழகம் வைக்கக்கூடாது என்ற ரூல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது. மோடியே பல்கலைக்கழகத்தை திறந்து வச்சிருக்கிறாரு. பிஜேபி ஆட்சியிலே பல்கலைக்கழகத்துடைய பெயரை மாற்றிருக்கிறாங்க. சமீபத்தில் 2025 போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்து ஒரு பல்கலைக்கழகத்துடைய பெயரே மாற்றிருக்கிறாங்க. அப்படின்றப்ப நம்ம என்ன பல்கலைக்கழகத்துடைய பேரை மாற்றுறோமான்னு சொன்னோமா? புதிதாக ஒரு கல்லூரியை நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு கல்லூரி ஒரு கும்பகோணத்தில் உருவானா அந்த பகுதி இளைஞர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு உதவியா இருக்கும். அது போக ஏற்கனவே ஒரு யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய பல கல்லூரிகளை இந்த யூனிவர்சிட்டி கீழே பிரித்து கொடுக்கும் போது நிர்வாக எளிமையும் வந்து கிடைக்கும். மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனை கொடுக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தை ரவி அவர்கள் தடுப்பதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கலைஞர் அப்படின்ற ஒரு பெயர் தான் இந்த ஆரிய கூட்டத்திற்கு உறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல ஆளுநர் ரவி அவர்களை சும்மா விடக்கூடாது இந்த அரசு. ஏன்னா கலைஞர் அவருடைய பெயரை தடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த ரவி அவர்களுக்கு கடும் தண்டனையை நம்ம வாங்கி தரணும். அதற்கு தோதாகவே இவர் வந்துட்டு 30 நாட்களுக்குள்ள முடிவெடுக்காம 40 நாட்களுக்கு மேல தள்ளி வச்சுட்டாரு. அதை வச்சே இவர் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை உருவாக்கி இவரை ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கக்கூடிய விஷயத்தை பிஜேபியே பண்ணக்கூடிய அளவுக்கு நெருக்கடியை உச்சநீதிமன்றத்தில் இவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அது மட்டுமல்ல, இவருக்கு சில ட்ரீட்மெண்ட்டை மாநில அரசே கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நீங்கள் வந்து ராஜ்பவனில் அளவுக்கு அதிகமான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது. இவர் வந்து நான் 40 நாள் பட்டியல் போட்டேன்ல, இந்த 40 நாளில் பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட லட்சங்களை ராஜ்பவன் மட்டுமே விழுங்கி இருக்குது. இந்த மாதிரி லட்சங்கள்லாம் வந்து கூட்டினா கோடிக்கணக்கில் கூட போகலாம். அப்போ இந்த பணம் எல்லாம் பொதுமக்களுக்கு போயிருந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுக்கு பயனாக மாறி இருக்கும். அப்படின்றப்ப எதற்காக ஒரு வேளையும் 40 நாட்களில் ஒரு வேளையும் பார்க்காத ஆளுநர் ரவி அவர்களுக்கு நம்ம செலவு செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. முழுமையாக நிறுத்த வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ரவி அவர்களுடைய பட்ஜெட்டில் நம்ம கை வச்சே ஆகணும். அப்படி வச்சா மட்டும்தான் இந்த ரவி அவர்களுக்கு புத்தியெல்லாம் வந்துடாது, ஆனால் செய்யாத வேலைக்கு கூலி வாங்குறதுக்கு நம்ம சூடு போட்ட மாதிரி இருக்கும். எனவே தமிழ்நாடு அரசு சில கடுமையான நடவடிக்கைகளை ராஜ்பவன் நோக்கி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நன்றி.